அது எதுக்கு பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும்னு ஒரு திருக்குறள் எழுத வேண்டி வந்ததுன்னா, அதுக்கு முன்னால இந்த நாட்டுல பிறப்புனால எல்லாரும் சமம் இல்லைன்னு ஒரு கருத்து இருந்துச்சு. இப்பயும் இருக்கு, இன்னைக்கு இருந்திருக்கு. எங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில்ல பக்தி பாட்டை என்ன மாதிரி இன்னொருத்தர் பாட முடியாது என்று சொல்லக்கூடிய தகுதி வாய்ந்தவர் இளையராஜா. இசை மேதை, இசை ஞானி என்று அவருக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பட்டம் கொடுத்தார். இந்தியாவில இருந்து இங்கிலாந்து இசையினுடைய நுணுக்கத்தை கையில் ஏந்தி சிம்பனி அமைத்த ஒரே இந்திய இசை கலைஞர் இளையராஜா அவர்கள் தான். வேற யாருக்கும் அந்த அறிவு திறமை கிடையாது. அவர் எங்க பிறந்தார்? அக்ரஹாரத்துல பிறக்கல. அதனால் இன்னைக்கு கோயிலுக்கு போனா நீங்க இங்க வரக்கூடாதுங்க, அங்க நில்லுங்க. உங்களுக்கு மாலை போடுறோம், பரிவட்டம் கட்டுறோம், ஆனா அதை தாண்டி வந்துடாதீங்க. ஏன், என்ன வித்தியாசம்? கலைஞர் அவர்கள் சொன்னார், ஒரு சாதாரண உழைக்கிற பூக்காரர் சொல்லுகிறாரா, நான் கட்டுகிற பூமாலை கோயிலுக்குள்ள போனது, ஆனா நான் போக முடியல. ஏன்? அங்க நூல் இருக்கு, எனக்கு நூல் இல்ல. அந்த ஒரு நூல் தானே வித்தியாசம். அந்த ஒரு நூல் வித்தியாசத்துல ஒரு இசை ஞானியை இந்த பக்கம் வராதீங்க, அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்ல முடியுதுன்னா இதுக்கு அடித்தளம் போட்டது யார்? அதுக்கு அந்த தத்துவத்துக்கு என்ன பேர்? அதுக்கு பேர் சனாதனம். அதை உருவாக்கியது ஆரியம். அதை ஒழிப்பதற்கு வந்த புரட்சி இயக்கம்தான் திராவிடம். அவ்வளவுதான்.